கர்த்தரும் மகிமை நிறைந்த உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் வல்லமையான காரியங்களை செய்து இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 1வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய நாமத்திற்கென்று வேறு பிரிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தினரை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நேபுகாத்நேச்சரால் இஸ்ரவேலிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லுகிற வாலிபர்களிலே நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் இருந்திருக்கக்கூடும். அதிலே சிலர் மாத்திரம் அந்த நேபுகாத்நேச்சருடைய அந்த செயல்பாடுகளுக்கும் அல்லது ஆளுகைக்கும் உட்பட்டவர்களாய் மாறுவதற்கும் அதிகாரத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு அனுபவிக்கிறதற்கென்று சகல காரியங்களும் கொடுக்கப்படுகிறது. தங்களை அழகுபடுத்தி கொள்ள, தங்களை மெருகேற்றி கொள்ள, தாங்கள் விரும்புகிற எல்லா காரியத்தின்படி செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு கூட தேவ ஞானத்தையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்ட 4 வாலிபர்கள் தங்களை ராஜ போஜனத்தினாலும் உலக மாயைகளினாலும் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தங்களை காத்து கொள்ளுகிறார்கள். இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் வாய்ப்புகள் கிடைத்தும் அதை அனுபவிக்க விரும்பாதபடி கர்த்தராகிய தேவனோடு பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த பரிசுத்த உடன்படிக்கையை காத்து நடக்கிற தேவனுடைய வாலிபர்களாய் இவர்கள் இருந்தபடியினாலே அவர்கள் அந்த முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நீசரான மனிதர்களுக்கு முன்பாக நில்லாதபடி ராஜாவுடைய சமூகத்திலே நிற்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கும் உலகத்திலே தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் அதற்குரிய சத்திய ஒழுங்கையும் பரிசுத்தாவியானவர் கற்று தந்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்கிறதுனால் எப்படியும் வாழலாம் என்பதல்ல, அல்லது எப்படியும் நடக்கலாம், எல்லாம் செய்துவிட்டு நம்மை சரிபடுத்தி மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாகி விடலாம் என்கிற அந்த எண்ணங்களிலிருந்து கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமாக பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு, அல்லது அநீதியான காரியங்களை செய்வதற்கு, வேத வசனத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு நான் என்னை விற்றுவிடக்கூடாது, அதனால் எத்தனை கோடிகள், எத்தனை லாபங்கள், எத்தனை நன்மைகள், எத்தனை சுகங்கள் வந்தாலும் நான் என்னை விட்டுவிடக்கூடாது, நான் என்னை கெடுத்துவிடக்கூடாது என்று இந்த 4 எபிரேய வாலிபர்களைப் போல யார் தங்களை இந்த வாய்ப்பு கிடைத்தும் வழிகள் இருந்தும் உலகத்தோடு கலவாதபடி, மாம்சத்தோடு கலவாதபடி, பாவத்தோடு கலவாதபடி, மாயைகளிலே மனம் செலுத்தாதபடி இருக்கிறார்களோ அவர்கள்தான் இவர்கள் இந்த உலகத்தினுடைய கேட்டுகளுக்கும் வரப்போகிற நரக ஆக்கினைக்கும் தப்பி ராஜாதி ராஜாவாகிய தேவ சமூகத்தில் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நாம் இப்படி இருக்கிறோம். இந்த உலகத்தோடு உலகமாக இரட்சிப்பின் அனுபவத்தை நாசமாக்கி தேவனால் கிடைக்கப்படுகிற பரிசுத்தத்திற்கு குலைச்சலாக்கி மனம் விரும்பினதிலும் நம்முடைய எண்ணங்கள் தோன்றின வழிகளில் நடந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கனவோடு வாழ்கிறோமா? இல்லை. இது ஆண்டவருக்காக பரிசுத்த கேடானதை ஒன்றும் செய்யாதபடி சத்திய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டு நாம் கரைபடாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த வாலிபர்களைப் போல நாம் வாழ்வோம் என்றால் ராஜ சமூகத்தில் நிற்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை ஒருவரும் இழந்து போகாதபடி, மதீனங்களினாலே அதை கெடுத்து விடாதபடி ஜாக்கிரதையாய் பரிசுத்த பாதையை பின்தொடருவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தெய்வமே, இந்த நல்ல வேளையில் எபிரேய வாலிபர்களிலே 4 வாலிபர்கள்
கர்த்தரே தங்களுக்கு அனுபவிக்க கிடைத்த எந்த ஆண்டவரே மாயையானவைகளையும் கரைபடுத்தி கொள்ளுகிறவைகளையும் தங்கள் வாழ்க்கையின் எல்லைகளுக்குள் கொண்டு வராதபடி கவனமாய் இருந்தபடினாலே அவர்கள் ராஜ சமூகத்தில் நிற்கும் பாக்கியம் கிடைத்ததப்பா. தகப்பனே, இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆசைகளும் ஆசாபாசங்களும் அனுதினமும் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை அசைக்க பார்க்கிறது. அதன் நடுவிலே கர்த்தரே கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலும் உலகத்தாலும் மாம்சத்தாலும் மாம்சத்தின் கிரியைகளினாலும் அருவருப்புகளினாலும் ஆண்டவரே பழிகள் கெடுக்கப்படாதபடிக்கு இரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைப்பிலும் பரிசுத்தத்திலும் உறுதியாயிருந்து அந்த ராஜ சமூகத்தில் நிற்க பாத்திரவான்களாய் நிலைநிறுத்துவீராக. கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.